மை காட், என்னங்க ஃபிஷ்ஷு. கைஸ், டுடே ஒகேனக்கல். இன்னைக்கு நம்ம ஊர் ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஆற்றுல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மீன் இங்கெல்லாம் செத்து போயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. பாருங்க, எடுத்துகிட்டு இருக்கிறாரு வலையிலையும். இங்கேயும் பாருங்க, ஒரு ஆள் வந்து 6 ஆள் பிடிச்சிக்கிறாரு. வாவ், என்னதே எவ்வளோ கேஜியா? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேஜி வந்து 400 வருமாமா இந்த 6 ஆள்லாம். எப்படி லைட் போட்டு தான் இதெல்லாம் பிடிக்கிறதா? ஆமா, லைட் போட்டு தான் பிடிக்க முடியுது. இது வரையும் யாரும் பிடிச்சிருக்கீங்க? எவ்வளோதானா இருக்கு? ஒரு 5 கேஜி பிடிக்கும். இது உயிரோடவே இருக்கு? ஆமா, உயிரோட தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து 5 கேஜி பிடிச்சிட்டாங்களாமா. அதே எங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அந்த 5 கேஜி? மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. கைஸ், இந்த 6 ஆள் பாருங்க, தூக்கி காமிக்கிறேன் உங்களுக்காக. செம்மையா இருக்குல்ல? உயிரோட தான் இருக்கு. இப்போதான் வந்து தலையை உடைச்சிருக்காரு பாருங்க. திரும்ப முழுகிட்டாரு. இப்போ லைவா பிடிச்சிக்கிறாரு பாருங்க. இப்படிதான் ஒகேனக்கல்ல பொதுவாக அந்த கண்ணாடி மாட்டுக்கிட்டோம் போராடலாம் பிடிப்பாங்க. இப்படி கை கழுவிடுவோம். உள்ள இருக்காரு. பிடிச்சாரு. ஐயோ, அம்மா கால் மேலே அடிச்சாரு. மெதுவாப்பா பிச்சுட்டே போயிடும் போல இருக்கு. இங்க பாருங்க, துடிக்க பெண்டே ஆயிடுச்சாடு. ஆமா, பெண்ட் ஆயிடும். கழுத்து உடைச்சலாம் இல்ல நகம் போட்டுரும். இதோட வாய்க்குள்ள முள்ளு மாட்டிக்கிச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இந்த 6 ஆள் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேக்கு தெரியும். கரெக்டா அதுக்குள்ளேயே திரும்பவும் விட்டு அப்படியே வெளியில எடுத்துருவாங்க. இதா பாருங்க, வெளியில எடுத்துட்டாங்களா? ஸோ அழகா ஆயிடுச்சு. ஒரே இடத்துல எத்தனை 6 ஆள் இருக்கும்? ஒரே இடத்துல ஒரு 5 கேஜி 6 கேஜி அது வரையும் உள்ளே இருக்குமா நிறைய 6 ஆள்? ஒரு ஆள் பிடிக்க வெளியே ஒரு 6 ஆள். ஓகே. ஸோ ஒவ்வொன்றா பிடிக்க தான் இன்னொன்று வந்துட்டே இருக்குமாமா. ஸோ ஒரே இடத்துல 5 கிலோ வந்து 6 ஆள் இருக்குமாமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ திரும்ப புழுவை மாட்டிக்கிட்டு பாட்டிலோட இறங்குறாரு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மூச்சு நல்லா பிடிக்க கற்றுக்கணும். அப்போ தான் இந்த 6 ஆள்லாம் வந்து உள்ளே இறங்கி பிடிக்க முடியும். ஸோ உள்ளே போயிருக்காரு. இப்போயே கவுண்டிங் போடுமா? 1 2 3 4 5லே வந்துட்டாரு. திரும்ப மூச்சு பிடிச்சிட்டாரு. அநேகமாக 15 செகண்ட்ஸ் வரையும் மூச்சு பிடிக்கிறாங்க. இப்பயே வந்துட்டு ஒரு 1/2 கேஜி பக்கமாக 6 ஆள் பிடிச்சி பாராட்டுக்குது. வெயிட் பார்த்தா வரும். இவர் பிடிச்சதுலேயே இது ஒன்று தான் பிக்கஸ்ட் ஆட்டுக்குது. கிட்டத்தட்ட இதோட சென்டிமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அநேகமாக 1.5 அடி வருங்க. ஸோ வெயிட் பண்ணி டெக்னிக்கலாக தான் பிடிக்கணும் இந்த 6 ஆள் மட்டும். மற்ற மீன்லாம் வந்து வலை விரிச்ச உடனே மாட்டிடும். பட் இது அப்படி இல்லை. டெக்னிக்கலாக அழகாக உள்ளே இறங்கி அந்த வங்கில் வந்து கரெக்டாக புழு வந்து கொண்டு போய் மீட்டணும். சாப்பிட வந்து வரும். அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சிரும். அப்போ வந்து இவர் இழுத்துருவார். புழுவை தின்னுடுச்சு. திரும்ப வந்து புழுவை போட போறாரு. இந்த மாதிரி ஃப்ளட்டட் டைமில் ஏன் ஃபிஷ் பிடிக்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்களோட தொழிலும் வந்து முடக்கிடுது இல்லைங்களா? ஒகேனக்கல்ல லாக்டவுன் மாதிரி ஆயிடுது. அதனால இவங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால வழக்கம் போல என்ன ரிவர் சைடு இருக்கிறவங்களுக்கு ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு இறங்கிடுவாங்க. அவ்வளோதான். இதுதான் அவங்களோட வாழ்வாதாரமே. ஸோ இதை விட்டால் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இதோட 3 டைம் முழுகி வெளியில் வந்துட்டாரு. இன்னும் எதுவும் மாட்டல. அநேகமாக இப்போ மாட்டுறதா பல்காக தான் மாட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி பாருங்கள், இந்த ஒட்டு மீனுன்னு சொல்லுவாங்க. ஒட்டு மீன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய வந்து ஒரு வலை மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நூல் வலை மாதிரி. அதை எடுத்து அழகாக இங்கே பிடிப்பாங்க. அங்கே பாருங்கள், அந்த காலை வச்சு அப்படியே அந்த டிகிங் பண்ணுவாங்க. அந்த உள்ள டிகிங் பண்ண மீன்லாம் எகிரி எல்லாம் அந்த வலைக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ பாருங்க, அங்கே ஒரு குச்சை எடுத்துகிட்டு ஒருத்தர் போயிருக்காரா, அவர் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அங்கே பாருங்கள் மீன்லாம் ஜம்ப் பண்ணிக்குது. அதை டிகிங் பண்ணி விடுவார். டிகிங் பண்ண அந்த மீன்லாம் அடிச்சுட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வலைக்குள்ளே தூந்துக்கும். இந்த வலைக்குள்ளே தூந்துக்கு பின்னாடி சும்மா பல்காக எடுப்பாங்க. இந்த மாதிரி வலை வீசுறவங்கள விட
இந்த மாதிரி போட்டு எடுக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு சாலிடாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கேஜி 35 கேஜி பல்காக மாட்டும். ஸோ இதை எடுத்து ஒன்று விற்றுருவாங்க, இல்லைனா கருவாடு போட்டுருவாங்க. ஏன்னா இது வாங்குறதுக்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால மேக்ஸிமம் வந்து இவங்க கருவாடு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, அந்த வலையில பயங்கரமாக மாட்டிட்டு இருக்குது. அங்கே பாருங்க, குச்சி எடுத்து நோண்டி நோண்டி விடுறாரு பாருங்க. அங்கே பாருங்க, எல்லா மீனும் இது உள்ள வருது. காலங்காலமாக ஒகேனக்கல்ல வந்து இப்படி தான் மீன் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிடிக்கிறது தான் வந்து பல்காக பிடிக்க முடியும். வலையில் பிடிக்கிறதெல்லாம் பல்காக பிடிக்க முடியாது. இதை இன்னும் க்ளோஸாக காமிக்கணும்னா நம்ம அந்த பக்கம் தான் போகணும். வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பின்னாடி ஒருத்தர் குச்சி எடுத்து நோண்டி நோண்டி விடுறாரு பார்த்தீங்களா. ஃபிஷ்ஷெல்லாம் ஜம்ப் ஆகி இந்த வலைக்குள்ளே எல்லாமே மாட்டிக்கும். பயங்கரமாக பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. ஃபிஷ்ஷு நல்லாவே மாட்டிக்கிச்சிங்க உள்ள. பாருங்கள், சும்மா பல்காக மாட்டிக்கிச்சிங்க. நான் சொல்லலை. வாவ், பாருங்க, நான் சொன்ன மாதிரி 35 கேஜி இருக்குங்க. கிராஸ் பண்ணி இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறாங்க. பயங்கர ரிஸ்க் எடுக்குவாங்க. எப்படி போயிடணும்? ஓ மை காட், என்னங்க ஃபிஷ். பாருங்க, சும்மா பல்கா மாட்டிருக்கு. ஆத்துமத்தி பார்த்தா இது உண்ணும்போது சாப்பிடும்போது உடல் வலி, முழங்கால் வலி நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊரில் கொரோனா காய்ச்சல் தான் சாப்பிட்டார்கள். இங்க பாருங்க, காக்கா மீன்லாம் அதுலேருந்து எடுத்து பிரித்து அந்த பக்கம் தூக்கி போடுறாங்க. ஏன்னா அதை சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லைன்ட்டு தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கிறாங்க. பாருங்க, கோடிக்கணக்கான மீனுங்க. வா, சார் நாங்கள் அரஞ்சு மீன் சார் எல்லாம் சில்வர் ஃபிஷ், வெள்ளி ஃபிஷ், சில்வர். ஒரு அரிசி மூட்டையோட ஃபுல்லாக வந்து இந்த அரஞ்சான் மீனை ரப்பிட்டாங்க. திரும்ப அடுத்த மூட்டை, திரும்ப அடுத்த பை வேறு கொண்டு வந்துட்டாங்க இதில் ரப்புறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே லைனாக ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது.
இதுலேயும் மீன் பாருங்க சுற்றிட்டு இருக்கு ஃபுல்லாக. இது ஒரு ஒட்டு இல்லை, இது ஒரு ஒட்டா? கட்டல் மாதிரி கட்டி டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இதுலயும் அந்த ட்ராப் மாதிரி செட் பண்ணி இப்ப பிடிச்சாங்கல்ல. ஆமா. இந்த இடத்துல வலையை விரிச்சு விட்டு இந்த இடம் இருக்குல்ல, ஆமா, இந்த இடத்துல வலையை விரிச்சு விட்டு போயிட்டானே அங்க அதே மாதிரி டிக் பண்ணி விடுவாங்க, ஃபுல்லா மாட்டிடும். பின்னாடி ஓடுங்க. ஆமா ஆமா. சரி